ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகாடி காசி சீரியலில் இன்றைய எபிசோடு பார்க்கலாம். ரவி சுருதியோட ஃபங்க்ஷனில் பாட்டு கச்சேரிலாம் ரொம்ப அமர்க்கலமாக நடக்குது. அடுத்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியும் மனோஜும் கோல்டு ரிங்கை கிஃப்டாக கொடுக்குறாங்க. மீனாவும் முத்தும் பொக்கேவை பரிசாக கொடுக்க அதை ரொம்ப சந்தோஷமாக ரவியும் சுருதியும் வாங்கிக்கிறாங்க. அடுத்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுருதியோட அப்பாவும் அம்மாவும் முத்து மீனா கிட்ட வந்து என்ன முத்து நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. உஷாரான முத்து, ஐயா சண்டை போட முடியல, நான் இல்லை, என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு அந்த பக்கமாக போயிடுறாரு. ஃபங்க்ஷன் முடித்து எல்லோரும் வீட்டுக்கு வர எல்லாரும் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுருதி மீனாவுக்கு ஒரு விலை உயர்ந்த ஃபோனை பரிசாக கொடுக்குறாங்க. என்ன மனோஜ், பூக்கூடையை கொடுத்த மீனாவுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த கிஃப்டை சுருதி கொடுக்குறாங்க, நம்ம கோல்டு ரிங் கொடுத்தோம், நமக்கு ஒன்றும் கொடுக்கலையன்ட்டு கடுப்பாக சொல்கிறாங்க ரோஹிணி. விஜயாவுக்கும் சுருதி காஸ்ட்லியான ஃபோனை மீனாவுக்கு கொடுத்தது பிடிக்கல. அடுத்து முத்து கூட எப்பயும் மோதிர டிராஃபிக் கான்ஸ்டபிளோடைய அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. டாக்டர் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே அட்மிட் பண்ணுங்கன்ட்டு சொல்கிறாங்க. வேலைக்கு வர சொல்லி அந்த கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் சீதா, சார் அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இங்கே அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் கான்ஸ்டபிள் வேலைக்கு போக அந்த அம்மாவை பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த சீதாவுக்கும் கான்ஸ்டபிளுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். பேரும் நல்லா தான் இருக்குது.